ஆரம்பத்தில் வலியோடு இருந்தவளை சிறிது நேரத்திலேயே அவளை வேறு ஒரு மாய உலகிற்கு கூட்டிச் சென்றான். பெண் அவளோ கண்கள் சொருக மயங்கிய நிலையில் படுத்திருக்க அவனுடைய ஆதிக்கம் விடியும் வரை முடிந்த பாடில்லை. எப்பொழுது உறங்கினார்கள் என்றே தெரியாத அளவிற்கு அவ்வளவு மயக்கத்தில் இருவரும் ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு அந்த போர்வைக்குள் அடங்கி போயினர். காலையில் தூக்கத்தில் இருந்து எழுந்த அனு அவள் கணவனின் அணைப்பில் கட்டுண்டு கிடப்பதை பார்த்தவளுக்கு வெட்கம் வர உடனே கீழே குனிந்து தன் நிலைமை பார்த்தவளுக்கு ஐயோ என்று ஆகிவிட்டது. பின்பு மெதுவாக அவனிடமிருந்து பிரிந்து தன்னுடைய ஆடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்தவள் சிறிது நேரத்திலேயே குளித்து முடித்துவிட்டு அழகாக ஒரு சேலையை எடுத்து கட்டி கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் நின்று அவள் முகத்தில் பொட்டு வைத்து நெற்றி வகுட்டில் குங்குமம் மட்டுமே வைத்தவள் பின்பு தன் கணவன் அருகே வந்து நின்று அவனை ரசனையோடு பார்த்துவிட்டு நேராக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றாள். அப்பொழுது சரியாக மாலதி அவள் எதிரில் வரவும் அனுவை பார்த்து புன்னகைத்தவர், அனு எழுந்திரிச்சிட்டியாமா? கார்த்தி என்ன பண்றான்? தூங்கிட்டு இருக்கார் அத்தை. சரி, நீ போய் பூஜை ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிடுமா, நான் உங்க 2 பேருக்கும் காஃபி போட்டு வைக்கிறேன் என்று கூற, சரிங்கத்த என்றவள் நேராக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி மனதார சாமி கும்பிட்டு விட்டு வர அதே நேரம் அவள் கையில் 2 காஃபி கப்பை கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டவள் மெதுவாக அவள் அறையை நோக்கி நடந்தாள். அவளையும் அவள் முகத்தின் பூரிப்பையும் பார்த்தவருக்கு தன் மகனும் மருமகளும் நல்லபடியாக வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் என்று நினைத்து சந்தோஷமாக இருந்தது. அதே நேரம் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற அனு 2 காப்பி கப்பையும் பக்கத்தில் இருந்த மேசை மேல் வைத்துவிட்டு கார்த்தியின் அருகே சென்று மெதுவாக அவன் தோளில் தட்டி எழுப்பினாள். கார்த்தி, கார்த்தி, என்னடி காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன், எழுந்துரு என்றதும் கண்ணை முழித்து பார்த்தவன் அவள் மனைவியின் அழகான முகத்தை கண்டு சொக்கித்தான் போனவன் பட்டென்று அவள் கைப்பிடித்து இழுத்த வேகத்தில் அவன் மார்பில் வந்து விழுந்தவள், என்ன கார்த்தி இது, நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், நீ எழுந்திருச்சு ஃபர்ஸ்ட் காஃபி குடி, அதுக்கப்புறமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும், அதான் எனக்கு பதில் நீயே ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கியே, இதுக்கு மேல என்ன என்று அவள் அருகே சென்றவனுக்கு அவள் மேலிருந்து வந்த சோப்பின் நறுமணம் அவனை ஒரு நிமிடம் திணறடிக்கத்தான் செய்தது. மூச்சு முட்டுவது போல இருக்க, காலையிலேயே ஏண்டி வந்து மனுஷன் இப்படி சூடேத்துற? என்ன கார்த்தி, அதுக்காக நான் ரூம் பக்கமே வராம இருக்க முடியுமா? அத்தைதான் உனக்கு காஃபி கொடுத்தாங்க, அதை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். அது சரி, இல்லனா என்ன பார்க்க வரமாட்டியா? யார் சொன்னா அப்படின்னு? நீதான் இப்ப என்ன திட்டிக்கிட்டு இருக்க. நான் எங்கடி உன்னை திட்டினேன்? ஆமா, காலையிலே வந்து இப்படி சூடேத்துறன்னு சொன்னியே. அது திட்டுறதில்லடி, அசடு, உனக்கு ஒண்ணுமே புரியல என்றவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவளது வாசத்தை நன்றாக இழுத்து தன் நுரையீரல் வரை சுவாசித்து தேக்கி வைத்துக் கொண்டான். ஆனால் அவளுக்கோ அது இன்ப அவஸ்தையாக இருக்க பட்டென்று அவனை தள்ளிவிட்டு எழுந்தவள், கார்த்தி, காலையில என்ன இது விளையாட்டு? எழுந்திருச்சு காஃபியை குடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அண்ணி அண்ணனும் வந்துருவாங்க நம்மள கூட்டிட்டு போறதுக்கு. ஆமால, மறுவீடு அழைப்புக்கு உங்க வீட்டுக்கு போகணும்ல. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசைடி, உன்னோட ரூம்ல நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும். அடப்பாவி, இப்படி எல்லாம் ஆசை வச்சிருப்பியா? இருக்காத பின்ன, எத்தனை தடவை அந்த ரூமுக்கு வந்து உன்னை எதுவுமே பண்ண முடியாம நான் போயிருப்பேன். அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? அதுதான் எப்படா நமக்கு கல்யாணம் ஆகும், ஓ ரூம்ல உரிமையா வந்து தங்கலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன் என்றதும் அனு காப்பி கப்பை கொடுக்கவும் அதை வாங்கி கொண்டவன், நீ குடிச்சிட்டியடி? இதோ எனக்கும் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி குடி என்றவன் அவள் குடிப்பதையே பார்த்து கொண்டிருக்க இருவரும் சற்று நேரத்தில் காஃபி குடித்து முடித்து கார்த்தி எழுந்து குளிப்பதற்காக சென்றான். அவன் திரும்பி வருவதற்குள் அனு தலைமுடியை காய வைத்து 2 பக்கமும் முடி எடுத்து சென்டர் கிளிப்பை மட்டும் போட்டுவிட்டு மீண்டும் வெளியே வந்தவள் நேராக கிச்சனுக்குள் நுழைந்தாள். அவளை பார்த்த மாலதியும், என்னனோ கார்த்திக் காஃபி குடிச்சிட்டானா? குடிச்சிட்டார் அத்தை, குளிக்க போயிருக்காரு. சரிம்மா, நேரத்துல வைஷுவும் ஆதி தம்பி வந்துருவாங்க, நீங்க கடகடன்னு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகுங்க, சரியா? அத்தை, நான் ரெடியா தானே இருக்கேன். இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல உங்க வீட்டுக்கு போக போற, நல்லதா ஒரு பட்டு புடவை எடுத்து கட்டிக்கிட்டு கொஞ்சம் நகையும் கழுத்துல போட்டுக்கோமா, அப்பதானே உன்னை பார்க்கும்போது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரியத்த, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அத்தை. இருக்கட்டும்மா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அந்த வேலையெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். சரி, நான் இன்னைக்கு பொங்கல், சாம்பார், வடை, இட்லி தான் செய்யறேன். உனக்கு ஓகே தானே? இல்ல வேற ஏதாச்சும் செய்யணுமா?
எனக்கு இதுவே போதும் அத்தை என்று கூறியவள் அங்கேயே நின்று கொண்டிருக்க, என்னம்மா இங்கே நின்னுட்டு இருக்க, நீ ரூமுக்கு போ, கார்த்தி உன்னை தேடிக்கிட்டு இருப்பான் என்றதும் அவள் முகம் வெட்கத்தில் தக்காளி போல சிவக்க அதை பார்த்தவருக்கு சிரிப்புதான் வந்தது. மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து வந்தவள் தன்னுடைய அறைக்குள் நுழைந்ததும், என்ன இந்த கார்த்தி இன்னுமா குளிச்சுட்டு வரல என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது குளியலறை கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் வேகமாக திரும்பி பார்த்த அனு அங்கே இடுப்பில் வெறும் டவலை மட்டும் கட்டி கொண்டு வரும் கார்த்தியை பார்த்து முகமெல்லாம் சிவக்க வெட்கத்தில் தலை குனிந்து நின்றாள். அவளை பார்த்ததும் அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் அவள் அருகே வந்தவன், என்னடி என்னை பார்த்து இவ்ளோ வெக்கப்படுற, ஏன் என்னை இதுக்கு முன்னாடி இப்படி நீ பார்த்தது இல்லையா? இல்ல, நான் எங்க பாத்திருக்கேன், நேத்து நைட்டு கூட பாத்தியடி. நான் எங்க பார்த்தேன், அதான் ஒரு இருட்டா இருந்துச்சு என்று சலித்து கொண்டு கூற, அடி பாவி, அப்போ இருட்டா இருந்தது உனக்கு பிரச்சனை, வெளிச்சமா இருந்தா உனக்கு பிரச்சனை இல்ல அப்படித்தானே? நான் தான் பாவம் பார்த்து லைட் ஆஃப் பண்ணேன், இல்லாட்டினா. ஐயோ போ கார்த்தி, காலையிலேயே என்கிட்ட ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க என்று அங்கிருந்து ஓட பார்த்தவளை பின்னாடி இருந்து இழுத்து அணைத்தவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து கொண்டு தாடையை அவளது தோள்பட்டையில் அழுத்தி கொண்டிருந்தவன், அனு, இந்த ரூம்ல எத்தனை வருஷமா நான் இருக்கேன், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரூமே ஏதோ முழுமையடைஞ்ச மாதிரி இருக்குதுடி. நான் கண்முழிக்கும் போது என் ஆசை பொண்டாட்டி என் கண்ணு முன்னாடி இருக்கா. இனி இந்த ரூம்ல நான் தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே வராது என்று அவன் கழுத்து வளைவில் முகத்தை வைத்து தேய்க்க அவன் முகத்தில் இருந்த அந்த மீசை முடி குத்தி அவளை இம்சை செய்ய பெண் அவளோ அவனது அணைப்பினில் சொக்கி போய்தான் நின்றிருந்தாள். பின்பு அவளை அப்படியே தன் புறம் திருப்பியவன் அவள் உதட்டினை மென்மையாக கவ்விக்கொள்ள நீண்ட நேரம் சென்று கொண்டிருந்த இந்த ஆழ்ந்த முத்தத்தை அவன் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்று நினைக்கும் பொழுதே கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பட்டென்று அவனை விலக்கிவிட்டு நகர்ந்து நின்றவள், கார்த்தி, யாரோ கதவு தட்டுறாங்க, அம்மாவாதான் இருக்கும், போய் பாரு, நான் ட்ரெஸ் மாத்துறேன் என்று கூறிவிட்டு அவன் உடைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த தடுப்புக்கு பின்னால் சென்று ஆடைகளை அணிந்து கொண்டான். கதவை திறந்த அனுவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்க அவளை பார்த்த மாலதி, அனு, இப்பதான் ஆதியும் வைஷுவும் கிளம்பிட்டாங்களாம்மா, நீ சீக்கிரம் கிளம்பி வாம்மா, அவங்க வந்த உடனே எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்கத்த என்று கூறியவள் மீண்டும் கதவை லாக் செய்து விட்டு உள்ளே வர, அதே நேரம் கார்த்தி தயாராகி முடித்து வந்தவன், என்னனோ அம்மா என்ன சொன்னாங்க? அண்ணியும் அண்ணனும் வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்களாம், என்ன சீக்கிரமா கிளம்பி வர சொன்னாங்க, அவங்க வந்த உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிருக்காங்க. ஆதி வைஷுவும் இங்கதான் சாப்பிட போறாங்களா? சூப்பர் இல்ல, சரிடி நீ கிளம்பு என்றதும் வேகமாக சென்று அவள் பேக்கில் இருந்து ஒரு புடவையை எடுத்து கொண்டு வர, என்னன்னு இந்த புடவையே நல்லா தானே இருக்கு, எதுக்கு இப்ப சேஞ்ச் பண்ற? இல்ல கார்த்தி, அத்தை தான் மாத்திட்டு போக சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? அப்ப அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரி ஓகே, நீ மாத்து என்று கூறியவன் அங்கிருந்து தடுப்பை காட்ட அவளும் தன் புடவையை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கே சென்றாள். எங்கடி போற? என்ன கார்த்தி, புடவை கட்ட வேண்டாமா? அதான் போறேன். அதுக்கு எதுக்கு எங்கேயோ போற? அங்கதானடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியும், இங்க எப்படி பண்ண முடியும்? ஏன் முன்னாடி பண்ணா? கார்த்தி விளையாடாத சொல்லிட்டேன், நான் சீரியஸா தாண்டி சொல்றேன். என் முன்னாடி ட்ரெஸ் பாத்திரத்துல உனக்கு என்ன கஷ்டம்? ஏண்டா இப்படி என்ன படுத்தி எடுக்கிற? எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குதுடா. என்ன சங்கடம்? இப்ப நீயே நானும் புருஷன் பொண்டாட்டி, அதுவும் இல்லாம நேத்து நைட்டே நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி என் முன்னாடி கூச்சப்படலாமா? இருந்தாலும் நேத்து நைட்டு இருட்டுக்குள்ளதானே நடந்துச்சு, அப்போ எனக்கு கூச்சம் இருக்கும் தானே. அப்படி சொல்ல வரியா? சரி, இனிமே உன் கூச்சத்தை போக்கிட வேண்டியதுதான். அது எப்படி என்று கண்களில் ஆர்வம் பொங்க கேட்ட தன் மனைவியை பார்த்து சிரித்தவன், அதுவா, இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணவே மாட்டேன். அடப்பாவி என்று வாயை பிளந்து கொண்டு அதிர்ச்சியாக நின்ற மனைவியை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. எதுக்கு இப்படி வாயை பொழுந்துட்டு கண்ணை முடிச்சு பாத்துட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்ணாத, காலையிலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் ஆதியும் வைஷுவும் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும், சொல்லிட்டேன் என்று தோள்களை குலுக்க, அடப்பாவி, உனக்கு அப்படியெல்லாம் வேற ஐடியா இருக்குதா? சரியான ஃப்ராட் பையனி, முதல்ல வெளியே போ, நான் ட்ரெஸ் மாத்தணும். என்ன எதுக்கடி துரத்துற? நான் உன் புருஷன் தானே. புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முதல்ல நீ வெளியே போ என்று அவனை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கதவை திறந்து வெளியே தள்ளி கதவை லாக் செய்தாள். அடி பாவி, என்னவா வெளியே தள்ளுற? இருடி உன்னை வச்சுக்கிறேன்
என்று மனசுக்குள் கருவிக்கொண்டே நேராக சோஃபாவில் சென்று அமர்ந்தான். அப்பொழுது அங்கு அமர்ந்திருந்த அவனது தந்தையோ, என்ன கார்த்தி, ரெடி ஆயிட்ட போல இருக்கே. ஆமாப்பா, ஆதி வீட்டுக்கு போகணும்ல. சரிடா, போயிட்டு உடனே வந்துடாதீங்க, ஒரு 2-3 நாள் இருந்துட்டே வாங்க. ஏன்பா? அவங்க இப்பதானே பொண்ணு பிரிஞ்சிருக்காங்க. ஆனா இனிமே காலம் ஃபுல்லா நம்ம வீட்டுல தான் இருக்க போறா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 நாள் அவங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல என்று கூற, அதே நேரம் அங்கு வந்த மாலதி அதை ஆமோதிப்பது போல, ஆமா கார்த்தி, அப்பா சொல்றது கரெக்ட் தான். அவளுக்கும் கஷ்டமா இருக்கும், பிறந்த வீட்டுல இருந்து திடீர்னு வந்துட்டோமேன்னு. நீங்க ஒரு 2-3 நாள் இல்ல, ஒரு வாரம் கூட அங்க இருந்துட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, அப்படின்னா ட்ரெஸ் பேக் பண்ணணும்ல? ஆமாண்டா, நீ இப்பவே போய் அணுகிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கும் தேவையான துணிமணிகளை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிம்மா என்று எழுந்தவன் தங்களது அறைக்கு சென்று கதவை தட்ட, அப்பொழுது கதவை திறந்த அனு சாரிக்கு ஃபிளீட் எடுத்துக்கொண்டு அதை கையில் பிடித்துக்கொண்டே வந்து எட்டி பார்த்தவள், என்னடா என்று கேட்க, ஒரு நிமிஷம் நகரடி என்று அவளை தள்ளிவிட்டு உள்ளே வந்தவன் கதவை லாக் செய்தான். இப்ப எதுக்குடா உள்ள வந்த? நான் சாரி கட்டிட்டு உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னல. ரொம்ப பண்ணாதடி, நான் பாக்காதது அங்க என்ன இருக்கு? அட பாவி, என்னடா காலையில இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? சும்மா மனுஷனை கடுப்பேத்திக்கிட்டு. எந்த ஊர்லயாவது புருஷனை புடவை கட்டுறேன்னு சொல்லி வெளியே துரத்துவாங்களா? நீ மட்டும் தாண்டி அதிசயமா பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், நமக்கு கல்யாணம் ஆகி 1 நாள் தாண்டா ஆகுது. அதுக்குள்ள ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாத, புரியுதா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும், பழகணும். அது வரைக்கும் காத்திருக்கணும், வேற வழியே இல்ல. சரி, அதெல்லாம் விடு என்றவன் அவள் பின்னால் இருந்து வந்து அவளை இடுப்போடு சேர்த்து அணைத்து கொண்டு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? இப்போ நம்ம உங்க வீட்டுக்கு கிளம்பி போக போறோம் இல்லையா? ஆமா, இத சொல்றதுக்கு தான் இப்ப வந்தியா? இருடி, நான் பேச முன்னே உனக்கு எப்பவுமே அவசரம்தான். அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு 3 நாளோ இல்ல ஒரு வாரமோ கூட உங்க வீட்டுல தங்கிட்டு வர சொல்றாங்க. என்ன சொல்ற கார்த்தி, நிஜமாவா? ஆமாண்டி, நீ திடீர்னு உங்க வீட்டை பிரிஞ்சு வந்துட்டதுனால உனக்கும் ஃபீலா இருக்கும், அவங்களுக்கும் ஃபீலா இருக்குமா, அதுக்காக அப்படி சொன்னாங்க. வாவ், சூப்பர் கார்த்தி, அத்தைக்கும் மாமாக்கும் என் மேல எவ்வளவு பாசம் இல்ல? ஆமா ஆமா, போற போக்க பார்த்தா கார்த்தி யாருன்னு இந்த வீட்டுல கேட்பாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு உன்னோட ஆதிக்கம் தான் நிறைஞ்சிருக்க போகுது என்று கூறியவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க, போதும் கார்த்தி, நானே இந்த ஃபிளீட்ஸ் சரியா நிக்க மாட்டேங்குதுன்னு கடுப்புல இருக்க. நீ வேற இப்படி பண்ணி நான் எடுத்த ஃபிளீட்ஸ் எல்லாம் களைச்சு விட்டுட்ட. அதனால என்னடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. சரி, ஒரு நிமிஷம் என் முன்னாடி வாயேன் என்றதும் அவளை விட்டு முன்னாடி வந்ததும் அவள் அந்த புடவையின் ஃபிளீட்டை தூக்கி பிடித்து கொண்டிருக்க, இத கீழே வரைக்கும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுடா. அவ்வளவுதானே, இப்ப பாரு என்று கீழே அமர்ந்தவன் ஒவ்வொரு ஃபிளீட்டாக எடுத்து தன் கைகளாலேயே வைத்து இழுத்து விடவும் அது அப்படியே மடிப்பாக நிற்பதை பார்த்த அணுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்பு அனைத்து ஃபிளீட்டுகளையும் ஒன்றாக சேர்த்து பிடித்தவன், இப்ப டக் பண்ணடி என்றதும் புடவையை அவள் வைத்துக்குள் சொருக புடவை கரெக்டாக நிற்பதை பார்த்தவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலே சேலையை சிங்கிள் பிளேட்டில் விடலாம் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் தன் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்பதால் முந்தானையையும் ஃபிளீட் எடுத்து சரி செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டு திரும்பி நின்றவள் அந்த முந்தானையை எடுத்து ஃபிளீட் வைத்துக் கொண்டிருக்க அவளை பின்புறத்தில் இருந்து பார்த்த கார்த்திக்கு உடல் எல்லாம் விரைப்பாக அவன் உடம்பு சூடேறி கொண்டிருந்தது. என்னடா இது, இதுக்கு முன்னாடி நம்ம ரூம்ல இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லையே. ஏன் இவளை பார்த்தா மட்டும் நம்ம மனசு நம்ம பேச்சு கேட்காம இவ பின்னாடியே தறிக்கிட்டு ஓடுது? சரியான மானங்கட்ட மனசா இருக்கும் போல இருக்குது. அவ வெளியில போன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியும் திரும்ப திரும்ப அவளை தான் தேடிக்கிட்டு இருக்குது என்று அவன் புலம்பிக் கொண்டிருக்க, அதே நேரம் அவள் முந்தானையை எடுத்து சரியாக பின்குடித்து முடித்து கார்த்தியை பார்க்க அவன் ஏதோ யோசனையாக நின்று கொண்டிருந்தவனை தோள் மேல் கை வைத்து அசைத்தவள், கார்த்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அவளை பார்த்தவன் முந்தானையை சரியாக பிரித்து வைத்து பின் பண்ணி இருப்பது தெரிந்ததும், அதுக்குள்ள பின் பண்ணிட்டியா என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்க, பின்ன அத பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவும் சரிதான். சரி, அப்படின்னா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாமா? ஓகே கார்த்தி என்றவள் அவனுக்கும் தனக்குமான உடைகளை எடுத்து ஒரு பெட்டியில் வைத்தவள் தனக்கான உடைகளை மட்டும் கொஞ்சம் கம்மியாகத்தான் எடுத்து வைத்தாள். ஏனென்றால் அவள் வீட்டிலேயே நிறைய ஆடைகள் அவளோடது இன்னும் இருந்து கொண்டிருக்க
எதுக்கு தேவையில்லாமல் இங்கிருந்து தூக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தவள் அப்படியே விட்டுவிட்டாள். பிறகு அனைத்து பேக்கிங் முடிந்தவுடன் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்க, இந்த அம்மா இருக்காங்களே, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட இப்படி வந்து என் ரூம் கதவை தட்டினது கிடையாது. இன்னைக்கு பாரு, சோதனையா காலையில இருந்து எத்தனை முறை கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க என்று வெறுப்போடு கதவை திறந்தவன், என்னம்மா என்று கத்தவும், ஏண்டா கார்த்தி இவ்ளோ காலையிலேயே கோவப்படுற? பின் என்னம்மா சும்மா கதவை தட்டிட்டே இருக்க, என்ன விஷயம்? இல்லடா, மருமகளுக்கு பூ எடுத்துட்டு வந்தேன், அதை கொடுத்துட்டு போலாம்னு தான் வந்தேன். அதை வெளியில வந்தவொடனே கொடுக்க வேண்டியது தானே. அடப்பாவி, ஏண்டா இப்படி எரிஞ்சு விடுற? போமா என்றவன் அந்த பூவை வாங்கி கொண்டு கதவை சாத்தி விட்டு உள்ளே வந்ததும் அனு அவனை பார்த்து, ஏன் கார்த்தி இவ்வளவு கோவப்படுற? அத்தை பாவம் ஃபீல் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, இந்தா உனக்கு பூ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க என்றதும், வாவ் சூப்பர் என்றவள் அந்த பூவை முகர்ந்து பார்த்து, வாசனை செம்மையா இருக்குதுடா என்று டிராயரை திறந்து அங்கிருந்த ஹேர்பினை எடுத்து கொண்டு வந்து கார்த்தியிடம் கொடுத்தவள், கார்த்தி நீ ஏனுக்கு பூ வச்சு விடுறா? கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல இன்னைக்கு பூ வைக்க போற, அது உன் கையால வைக்கணும்னு ஆசையா இருக்கு என்று காதல் பொங்க பேசிய மனைவியை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் உடல் சிலிர்த்து தான் அடங்கியது. பின்பு அவள் கையில் இருந்த பூவை வாங்கி அவள் தலையில் வைத்து ஹேர்பினை குத்தி விட்டவன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி. ஓகேதான் என்று நகர போக அவள் இரு தோள்பட்டையிலும் கையை வைத்து அழுத்தி பிடித்திருந்தவன், எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடுற? வெளியில போகணும்ல, அண்ணா அண்ணி வந்துருவாங்க, அதெல்லாம் பொறுமையா போகலாம், ஒரு நிமிஷம் இரு என்று அவன் தலையை தாழ்த்தி அவள் கூந்தலுக்குள் தன் முகத்தை புதைத்து அந்த பூவில் இருந்து வரும் வாசனையை தன் நாசி முழுவதும் நிரப்பிக் கொண்டவனின் உடலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ, அனு என்று கிரக்கமாக அழைத்தான். என்ன கார்த்தி, இந்த பூ செம்ம போதையா இருக்குதுடி, இதோட வாசமே ஆளை தூக்குது, இப்பவே உன்னை ஏதாச்சும் பண்ணணும் போல இருக்கு என்றதும் ஒரு நிமிடம் பதறியவள் அவனை பிடித்து தள்ளிவிட்டு எட்டே ஓடி சென்று, அட பாவி கார்த்தி, அப்படி மட்டும் எதுவும் பண்ணிடாத, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடியா இருக்கேன் தெரியுமா? திரும்பல என்னால ரெடியாக முடியாது, ஹால பாரு என்று வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டாள். அடி பாவி, ஓட்டமா ஓடுற, இருடி, எங்க போயிட போற? எங்க போனாலும் என்கிட்ட தானே வந்தாவணும், அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை செய்யறேன் என்று முடிவெடுத்தவன் மீண்டும் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து தலைவாரி கொண்டு கதவை திறந்து வெளியே செல்ல, அதே நேரம் ஆதியும் வைஷுவும் அவர்கள் வீட்டிற்குள் நுழையவும் சரியாக இருந்தது. மாலதியும் மகேஷும் அவர்களை மரியாதையாக வரவேற்று சோஃபாவில் அமர வைக்க, அனு அண்ணா அண்ணி என்று ஓடி சென்று அவர்களை அணைத்துக் கொண்டு, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நாங்க நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சரி உட்காருங்க என்றவள் தண்ணீர் கொடுக்க அதை வாங்கி குடித்தவர்கள், பரவாயில்ல அனு, வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் கூட நீ இப்படி செஞ்சது இல்ல, இன்னைக்கு இப்படி எல்லாம் செய்யறத பார்த்தா எங்களுக்கு எங்க அனுதானு சந்தேகமா இருக்குது என்று கூறவும் அவளுக்கு வெட்கத்தில் முகமெல்லாம் சிவந்து சிரிப்பு வந்தது. அதே நேரம் அங்கு வந்த கார்த்தி, ஆதி வைஷு வாங்க என்று அழைக்க, டேய் நல்லவனே, என்ன ரெடி ஆயிட்டியா? நான் ரெடிதான் என்றதும், அப்படின்னா சரி நம்ம கிளம்பலாமா என்று கேட்க, உடனே மாதில் பதில் கொண்டு, என்ன தம்பி வந்த உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க, இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் நான் டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், என் மருமகளும் இன்னும் சாப்பிடவே இல்ல, வெறும் வயித்தோட அவள் எப்படி அனுப்ப முடியும் என்று கேட்டார். கார்த்திக்கும் அனுக்கும், நீங்க கொடுங்க, நாங்க வெயிட் பண்றோம். உடனே கார்த்தியோ, என்னாதி எங்க வீட்டுல எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா என்று ஏக்கமாக கேட்க, அவன் நிலைமையை புரிந்து கொண்டவன், அப்படியெல்லாம் இல்ல கார்த்தி, இவ்ளோ காலையில சாப்பிட வேண்டாமேன்னு பார்த்தேன், அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி பரவாயில்ல வைஷு, வா நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் என்று அவன் கூறவும் தான் வைஷ்ணவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அனுவுக்கும் அப்பொழுதுதான் முகத்தில் சந்தோஷம் தெரிய, பின்பு அனு, கார்த்தி, ஆதி, வைஷு நால்வரையும் அமர வைத்து அவர்களுக்கான காலை உணவை பரிமாற, அப்பொழுது மகேஷிடம், அங்கிள் நீங்களும் உட்காருங்க என்று கூறினான். இருக்கட்டும் தம்பி, நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி தனியா சாப்பிடுவா, அவளுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டாமா, அதனால நானும் அவளும் ஒன்னா சாப்பிட்டுக்கிறோம், இப்ப நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்று கூறிவிட்டு அவரும் மாலதிக்கு உதவி செய்தார். பின்பு நால்வரும் திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவுடன் மாலதி மகேஷிடம் சொல்லிக் கொண்டு அனுவையும் கார்த்தியையும் தங்கள் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு ஆதியும் வைஷுவும் புறப்பட்டனர். காரில் ஏறியதிலிருந்து சின்ன சின்ன சில்மிஷங்களோடு வந்து கொண்டிருந்த அனுவையும் கார்த்தியையும்
அந்த கண்ணாடி வழியே பார்த்த ஆதிக்கு கொஞ்சம் சந்தோஷமாகத்தான் இருந்தது. தன் தங்கை வாழ்க்கையில் இது போன்று எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டவன் அதற்கு பின் அவர்களை கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் சின்னஞ்சிறுசுகள் அப்படி இப்படி இருப்பார்கள் என்று நினைத்தவன் வைஷுவிடம் ஏதேதோ பேசிக் கொண்டு வர கார்த்திக்கு அது மிகவும் சௌரியமாக போய்விட்டது. மெதுவாக அவள் கையை எடுத்துக்கொண்டு அவள் இடுப்பிற்குள் வைத்து அழுத்தியவன் அவளின் உணர்ச்சிகளை கண்டு சிரித்தான். கார்த்தி, என்ன விளையாட்டு இது? முன்னாடி அண்ணா இருக்காங்க, கொஞ்சம் கையை இடு. என்னடி, அவங்கதான் நம்மள கண்டுக்கவே இல்லையே, நீ எதுக்கு அவங்கள கண்டுக்கிற? அதுக்காக அந்த கண்ணாடியில பார்த்தா அப்படியே தெரியும். ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற? புதுசா கல்யாணம் பண்ணவங்க அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. இருந்தாலும் நீ முதல்ல கொஞ்சம் தள்ளி உட்காரு. வீட்டுக்கு போற வரைக்கும் என் மேல நீ கைய வைக்க கூடாது. அப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்னா பிரச்சனை இல்லையா? அட பாவி, வர வர நீ ரொம்ப கெட்ட பையனா மாறிக்கிட்டே போற. உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது. பரவாயில்ல போடி என்றவன் அவளிடம் இருந்து சற்று நகர்ந்து தான் அமர்ந்து கொண்டான். அவனுக்கும் தெரிந்தது ஆதியின் முன்பு இப்படி இருப்பது சரியில்லை என்று. ஒரு வழியாக அவர்கள் வீடு வந்து சேரவும் கௌதமி கண்மணி வாசலிலேயே நின்று கொண்டு ஆரத்தி தட்டோடு காத்திருக்க அவர்கள் கார் உள்ளே நுழைந்ததும் அனைவரின் கண்களும் சந்தோஷத்தில் மெலிர்ந்தது. பின்பு அனுவும் கார்த்தியும் காரில் இறங்கியதும் உடனே ஓடிச் சென்று கௌதமியும் கண்மணியும் அவளை அணைத்துக் கொண்டு, அனு எப்படி இருக்கடா? நேத்து ஒரு நாள் தான் உன்னை பார்க்கல, ஏதோ ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி ஃபீல் ஆகுது என்றதும் அவளும் அவர்களை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு, ஆமா பெரியமா, அப்படித்தான் இருக்கு. எனக்கும் பெரியமா பெரியப்பா அம்மா அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ முதல்ல வா மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டுல சம்மந்தி எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. சரி, இப்படி அணு பக்கத்துல வந்து நில்லுங்க என்று கூறவும் அணுவும் அவனும் அருகில் வந்து நிற்க பின்பு கௌதமியும் கண்மணியும் சேர்ந்து அவர்கள் இருவருக்கும் ஆரத்தி சுற்றி போட அதை வாங்கி கொண்டு சென்ற வைஷு வாசலில் கொட்டிவிட்டு வந்தாள். பின்பு பொண்ணையும் மாப்பிளையும் அழைத்து கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைத்தவர்கள், சரி ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வரீங்களா என்றதும் உடனே அனு, பெரியம்மா நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், அதனால இதோட மதிய சாப்பாடு தான் சாப்பிட முடியும், பிளீஸ். என்னன்னு நீ இங்க வந்து சாப்பிடுவன்னு உனக்காக பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சிருக்கேன். சாரி பெரியம்மா, ஆனா நான் சாப்பிட்டு வந்துட்டேன். சத்தியமா என் வயித்துல இடம் இல்ல. அதுக்காக இப்படி குழந்தை மாதிரி எல்லாம் முகத்தை வச்சுக்கிட்டு பேசாத சரியா என்றதும் அவர்களுக்கு காவி மட்டும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி திருப்தியாக குடித்து முடித்தவர்கள் பின்பு கண்மணி கூறியதின் பேரில் அறைக்கு சென்று ஓய்வெடுக்கலாம் என்று முடிவெடுத்து எழுந்திருக்க, அதே நேரம் டிரைவர் அவர்களது பெட்டியை கொண்டு வந்து அறையில் வைத்துவிட்டு சென்றார். அனோ, நீ மாப்பிளைய கூப்பிட்டுட்டு உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மதிய சாப்பாடெல்லாம் ரெடியானதுக்கு அப்புறமா நாங்க கூப்பிடுறோம். சரிங்க பெரியம்மா என்று வெட்கப்பட்டு கொண்டே உள்ளே செல்ல, அதே நேரம் வைஷு அவன் குறுக்கே வந்து நின்று, கார்த்தி நீ உள்ள போ, அனு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஏன் வைஷு, என்னாச்சி? ஏண்டா பொண்டாட்டிய 2 நிமிஷம் பிரிஞ்சிருக்க மாட்டியா நீ? போ, நான் சொல்றேன். சரி என்று தோள்களை குலுக்கி விட்டு கொண்டு அறைக்குள் சென்று அவன் மெத்தையில் அமர்ந்து கொண்டான். அதே நேரம் வைஷு அணுவை தனியாக அழைத்து வந்தவள் யாரும் அருகில் இருக்கிறார்களா என்று ஒரு முறை சுத்தி பார்த்து விட்டு, அனு நான் உன்கிட்ட கேக்குறேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்காத சரியா? இல்ல நீ, நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். என்ன விஷயம் கேளுங்க. அது என்று ஒருவாறு இழுத்தவள் பின்பு, கார்த்தி நீயும் நேத்து சந்தோஷமா இருந்தீங்களா என்று கேட்டதுதான் தாமதம். உடனே அணுவின் முகம் மருதாணியை பூசியதை போல சிவந்து போக அதை பார்த்தவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது. ஆனால் அவள் வாயால் அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நினைத்த வைஷு, என்னன்னு அமைதியா இருக்க, அப்போ ஒன்னும் என்று சொல்ல வரும் பொழுதே, கிளனி அப்படியெல்லாம் இல்ல, நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம் என்று தரையை பார்த்து கொண்டே கூறியவளை பார்த்தவளுக்கு திருப்தியாக, சரி அனு, எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு, கூடி சீக்கிரமே என்ன அத்தையாக்கிடுவல்ல. என்ன நீ போங்க என்று வெட்கப்பட்டு கொண்டே அறைக்குள் ஓடியவளை பார்த்தவளுக்கு சிரிப்பு தான் வந்தது. அப்பொழுது அங்கே வந்த கண்மணி, என்னம்மா கேட்டியா? ஆமா அத்தை, அவங்க 2 பேரும் நேத்தே வாழ்க்கையை தொடங்கிட்டாங்க. சந்தோஷமா தான் இருந்தேன்னு இவ்வளோ நேரம் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு போறா. அப்படியா? இது கேட்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க 2 பேரும் இப்படியே காலம் முழுக்க மகிழ்ச்சியா ஒத்துமையா இருந்தாலே போதும் என்று கூறியவர்கள் பின்பு மதிய சாப்பாட்டுக்கான வேலையை பார்த்து சென்று விட, வைஷ்ணவியோ கணவன் எங்கே என்று கண்களாலேயே தேடிக்கொண்டிருக்க, அப்பொழுது வெளியிலிருந்து போன் பேசிவிட்டு உள்ளே வந்தவன்,
வைஷு, எனக்கு அவ்வளோதானே, வேலை முடிஞ்சிடுச்சா இல்ல நான் ஆபீஸ் போகட்டுமா? என்ன, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்டுல இருங்களேன், நாளைக்கு கூட நீங்க போயிட்டு வாங்க. இன்னைக்கு தான் அனுவும் கார்த்தியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க, உடனே நீங்க போனா நல்லா இருக்காது இல்ல? அப்படி சொல்றியா? சரிடி, அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் வீட்லயே இருக்கேன் என்றவன் குழந்தைகள் எங்கே என்று கேட்க, கண்மணியின் அறையில் உறங்குகிறார்கள் என்று கூறவும், சரி குழந்தைங்க தூங்கட்டும், நீ வா மேல. எதுக்காதி? நீ மேல வாடி, நான் சொல்றேன் என்று அவள் கைப்பிடித்து கொண்டு வேக வேகமாக படியேறினான். அவளும் கீ கொடுத்த பொம்மை போல அவன் பின்னாடியே வேகமாக ஏறி ஓடினாள். அறைக்குள் நுழைந்ததுதான் தாமதம். கதவை சாத்தி லாக் செய்தவன் பட்டென்று அவளை சுவற்றில் சாய்த்து நிறுத்தி தன் மொத்த வீட்டையும் அவள் மேல் கிடத்தியவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் உதட்டினை சிறை செய்து விட்டான். அதில் ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருக்க, சிறிது நேரத்திலேயே அவன் முத்தத்திற்கு கட்டுண்டவள் போல அமைதியாக கண்ணை மூடி அந்த முத்தத்தினை ஆழமாக ரசித்து ஏற்றுக்கொண்டாள். நீண்ட நேரமாக அவளது உதட்டினை தன் வசம் வைத்திருந்தவன் பிறகு அவளை விட்டு பிரியவும், என்னாதி, மாப்பிளைக்கு அவ்வளவு வெறியா? ஆமாண்டி, கார்ல வரும்போது இந்த கார்த்தி சும்மாவே இல்ல, என் தங்கச்சியை போட்டு நோண்டிக்கிட்டே வர்றான். அட பாவி, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டா இருந்தீங்க? என்னடி பண்றது, கார் ஓட்டும் போது முன்னாடி சைட்ல மட்டும் பார்த்தா போதுமா, பின்னாடி பார்க்க வேண்டாமா? அதுக்கு வேண்டிதான் அந்த கண்ணாடிய பார்த்தேன். அந்த கண்ணாடியில தான் இவ்வளோ கொடுமையும் தெரிஞ்சது. அவங்களுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அப்படித்தான் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் நானும் ஒரு வயசு பையன் தாண்டி, என்ன உசுப்பி விடுற மாதிரியே பண்ணா நான் என்ன பண்றது? அதான் வீட்டுக்கு எப்ப வருவோம்னு காத்திருந்தேன். என் பொறுமையெல்லாம் ரொம்ப காத்துல கரைஞ்சு போச்சு. அதான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன். ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சாடி என்றதும் கீழே குனிந்து அவள் உதட்டை இழுத்து தொட்டு பார்த்தவள், கொஞ்சம் ஹார்ஷா தான் இருந்துச்சு, ஆனா இதுவும் நல்லாத்தான் இருக்கு. திடீர்னு என் புருஷனுக்கு வெறி புடிச்ச மாதிரி நடந்துக்கிறது லைக் பண்ற மாதிரி தான் இருக்கு என்று கூறிவிட்டு செல்பவளை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. ஏன் பொண்டாட்டி தானா இது, வர வர ரொம்ப அப்டேட் ஆயிட்டே போறாளே என்று நினைத்து அவளுக்கு முத்தம் கொடுத்த உதட்டை தன் விரல்களால் தடவி பார்த்தவனுக்கு ஏதோ ஒரு புதுவிதமான உணர்வு வந்து அவன் மனதை பிசைய ஆரம்பித்தது. அந்த உணர்வு அவனை வேரோடு ஆட்டி பார்க்க, இனிமே என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்னால பிரிஞ்சிருக்கவே முடியாது, இதுக்கு மேல அவளை ஃப்ரீயா விடாம வச்சு செய்ய வேண்டியதுதான் என்று முடிவெடுத்து கொண்டவன் நேராக சென்று தனது லேப்டாப்பை ஓபன் செய்து வைத்து அவனுடைய முக்கியமான சில வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் வைஷு அவள் கட்டியிருந்த புடவையை மாற்றிவிட்டு வேறு புடவையை கட்டி கொண்டு வந்தவள் அவன் அருகே அமர்ந்து, ஏனாதி, ஒர்க் இருக்கா? ஆமாண்டி, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். சரி நீங்க பாருங்க, நான் கீழே போய் பசங்களை பாத்துட்டு வந்துடுறேன். சரிடி, அப்படியே அவங்கள மேல தூக்கிட்டு வந்துரு. என்னாதி, என்னால எப்படி 2 குழந்தையும் தூக்கிட்டு வர முடியும்? என்னடி இது வம்பா போச்சு, வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யாரையாவது ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொல்லுடி. சரி ஓகே என்றவள் வேகமாக கீழே செல்ல, அதே நேரம் அவள் குழந்தைகள் முடித்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தனர். அதை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியவில்லை. அவர்களுடன் அமர்ந்து அவளும் விளையாடி கொண்டிருக்க அங்கு வந்த அனு குழந்தைகளை பார்த்து, அடடா என் செல்ல குட்டிங்களா, நேத்து ஃபுல்லா அத்தை உங்களை பார்க்கவே இல்ல, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா என்று ஒரு குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு கொஞ்ச இன்னொரு குழந்தையை கையில் தூக்கிய வைஷு, அனு உனக்கு கார்த்தி வீடு பிடிச்சிருக்கா? நீ அங்க சந்தோஷமா இருக்கியா? அண்ணி, நான் போய் ஒரு நாள் தானே ஆகுது, நான் எப்படி சொல்றது, ஆனா எனக்கு கார்த்தி வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, அங்க இருக்கிறவங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இனிமே தான் எல்லார்கிட்டையும் பழகணும் என்று கூறியவளை பார்த்தவள், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கார்த்தி கண்டிப்பா உன் மனசறிஞ்சுதான் நடந்துக்குவான், இப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன நீ உதவி அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. நான் குழந்தைங்கள மேல ரூமுக்கு தூக்கிட்டு போறேன், சோ உன் கையில இருக்கிற குழந்தையும் நீ தூக்கிட்டு வந்து ரூம்ல கொடுத்துடுறியா? என்ன நீ, ஏன் மருமகனை தூக்குறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்குமா என்ன என்று குழந்தையோடு வைஷு கூடவே வர, பின்பு இருவரும் சேர்ந்து அரைக்கதவு சென்றதும் மெத்தையில் குழந்தையை படுக்க வைத்து விட்டு வைஷுவை பார்த்தவள், என்ன நீ, அண்ணா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குதான். சரி ஓகே, அப்போ உங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான் என்று கூறி சிரித்து விட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடிவிட்டாள். அதே நேரம் ஆதியை பார்த்த வைஷு, இன்னைக்கு வேலைக்கு போகவே சொல்லிருக்கலாம் போல என்றவள் தன் குழந்தைகளிடம், அப்பாவை பாருங்கடா, எப்பவுமே ரொம்ப பிஸியாவே இருக்காரு என்று பாவமாக கூறினாள். குழந்தைகளும் அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர்.